இதுதாங்க ராவணனுடைய குகை. அதாவது முதல்ல வந்து இலங்கைக்கு சீதையை கடத்தி கொண்டு வைத்த முதலாவது குகை வந்து இதுதான். இந்த குகையில் தான் வந்து சீதையை கொண்டு வச்சுருந்தார். ஸோ இதுக்கு பிறகு தான் வந்து இங்கேருந்து நூரலியாவுக்கு, அதாவது இந்த சீதாலியா டெம்பிள் இருக்கிற அந்த நூரலியாவில் வந்து வனவாசம் வச்சுருந்தாங்க. இப்போ நாங்கள் பார்க்க போகிறது வந்து ராவணன் முதலாக சீதையை கடத்தி கொண்டு வைத்த ஒரு மர்மமான ஒரு குகை தான். அதை போய்ட்டு உள்ளே போய்ட்டு நாங்கள் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. இது வந்து ராவணனுடைய குகையை பார்க்குறதுக்கு போய்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து ராவணனுடைய குகையை பார்க்குறதுக்காக போய்கிட்டு இருக்கோம். படியெல்லாம் ஏறி போகணும் உள்ள. ஆமாம், இதாங்க ராவணா கேவுக்கு போகிற வழி. நாங்கள் வந்து ஏறிக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட அவ்வளோ தூரம் ஏறி வந்துட்டேன். ஸோ இன்னும் ஏறணும். ராவணா கேவாம். இப்போ நான் போனதில்லை, வெளில வந்துருக்கேன். ராவணா கேவெல்லாம் போனதில்லை. ஸோ அப்படியே ஏறி போயிட்டு பார்ப்பேன் உள்ள எப்படி இருக்குன்னு. காலையில் இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 8 மணி, 8:30. ஸோ நாங்கள் முதல்ல இதே வந்து எல்லையில் ராவணா கேவ் தான் பார்க்க வந்திருக்கோம். ராவணா கேவை பார்த்துட்டு ஸோ இங்கேருந்து இது வந்து அந்த பிளைங் ராவணா இருக்குது, அதை பார்ப்போம். பிளைங் ராவணா முடிச்சுட்டு ராவணா வாட்டர்ஃபால், ராவணா வாட்டர்ஃபாலை முடிச்சுட்டு ஜாலைக்கு கிளம்ப போகிறோம். பாருங்கள், இன்னும் இருக்குது, ஏறணும். ஆமாம், அப்பா எல்லாம் கல் மண் பாறையாக தான் இருக்குது. ராவணன் குகை. ஏற இடமே டேஞ்சராக தான் இருக்குது. அம்மா, இன்னும் இருக்குது உயரம். அந்த தானே சார். யானை உயரமாக இருக்குது. வரலையா நீங்கள்? பாருங்க ராவணனோட குகையா இன்னும் உயரத்தில் இருக்குண்டு. உள்ளே போனால் தெரியும் எப்படி இருக்கு. நான் உள்ளே போனதில்லைண்ணா. அவ்வளோ தூரம் ஏறி வந்தாச்சு. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் மேலே ஏறியாச்சு. யானை தூரம் தான், காட்டும் உயரம். படிகளும் பழைய காலத்து படி தான். அதான் உள்ளதான் போகிறோம். இன்னும் ஏற கோயிலுக்குள்ளே ஏறிட்டு தான் இருக்காங்க. ஐயோ, இன்னும் ஏறணும் போல இருக்கு. யாரும் ஏறாங்க. எப்படி தான் இதுக்குள்ளே வந்தாங்களோ தெரியல. பாருங்கள், தண்ணிலாம் வரும். எப்படி வாட்டர்ஃபால்லாம் இயற்கையாகவே இருக்குது.
ராவண மயில் அக்கா மயில் மயிலை பாருங்க. ராவணன் கோயிலில் பாருங்க மயில் இயற்கையாகவே இருக்குது. யாரும் வடக்கம் இல்லை ஒன்றும் இல்லை. தானாக வந்து நிற்கிறது கோயில். அப்பா நிறைய நிற்கிதுங்க. எங்காலே வந்து நிற்கிது. அதுவும் ஏறுது படி. ஆமாம் அதுவும் படி ஏறிட்டு போகுது. சீதா அதுக்குள்ள தான் வச்சுருந்தேன் வச்சுருந்து போயிட்டு நம்ம போன சீதாலய கோயில் அங்கே கொண்டு போயிட்டு தான் இது வச்சது வனவாசம் வச்சது. எப்படிலாம் கண்டுபிடிச்சி கொண்டு வச்சுருக்காருன்னு பாருங்க. அப்பா மயிலும் ஏறுது சேர்ந்து. தொண்டையெல்லாம் காஞ்சி போச்சுங்க. நம்ம கூட சேர்ந்து பாருங்க மயிலும் ஏறுது. அப்பா இதாங்க ராவனுடைய குகையா. உள்ளே போய்ட்டு பாப்போம் எப்படி இருக்குன்னு. காற்று அப்படி அடிக்குது பறக்கிறப்ப. செம்மையாக இருக்குது. இந்த இரும்பெல்லாம் இத்து போயிருக்கா பார்த்து. இந்த இரும்பெல்லாம் கையை கழிச்சிரும் பார்த்து எல்லாம் இதாகிருச்சு இத்திருச்சு. இதுலையா? Is it hiking here? I think you can go up there, but I'm not sure how far. Did you go up there on the side? Okay, you can. Yeah. குகையை பாருங்க. பார்க்கவே பயமாக இருக்கு. செம்ம கஷ்டங்க. வயசானவங்களாம் வந்துடாதீங்க ஏறுறதுக்கு. நினச்சும் பார்த்துறாங்க. தாங்க ராவனுடைய குகை. நம்ம என்ன போட்டு இப்படி வச்சுருக்காங்க. என்னங்க இப்படி ஒரு பெரிய குகையாக இருக்குது. உட்காரு. நாங்கள் ராவனுடைய குகை எவ்வளோ ஒரு மேலே தாங்க இருக்கேன். எப்படி ஒரு சேஃப்டியாக இடம் மட்டும் பார்த்தீங்களா? யாரும் ஒன்றும் வச்சுக்கல. கேவ் இப்போ குகையை பாருங்கள். உள்ளபடியே போயிட்டு தான் இருக்குது. அவ்வளோதான். இப்போ தான் கொண்டு வந்து வச்சுருக்காரு போல இருக்குது மறைச்சி. பெரிய குகை தான். தான் இல்லை ராவணாக்கு போகிற ரோட் பாருங்கள். இங்கேருந்து பார்த்தா வியூ பாயிண்டை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. செம்மையாக இருக்குது. ட்ரெயினை ஏறி போகணும்.